செம்மணி மனித புதைக்குழி விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அரசாங்கம் உறுதிமொழி. அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. 14 சந்தர்ப்பங்களில் 1000க்கு அதிகமான கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிப்பு. அறிக்கையின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படும் என்கிறார் அமைச்சர் நலிந்த. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கையின் விதியின் புதல்வி. இனப்படுகொலையில் உடந்தையாக இருந்த நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்ட ஐநா. சட்டவிரோத மாணிக்க கற்கள் வர்த்தகம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள். வருகை விசாக்களில் இலங்கைக்குள் நுழைந்து சட்டவிரோத மாணிக்க கற்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாம்பினால் தாமதமான விமான பயணம் ஆஸ்திரேலியாவில் சம்பவம். திபேத்திய பௌத்தத்தின் கடைசி தலைவர் நான் அல்ல, தலாய் லாமா. மாரடைப்பு வருவது எப்படி? அறிகுறிகளும் வராமல் தடுக்கும் வழிமுறைகளும். இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரி, எங்கேயும் எப்போதும்.